ஓகே. ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா, ஒரு ஐகன் வேல்யூ, ஐகன் வெக்டர்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருந்துருக்கோம். ஸோ இன்றைய கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் அதோடைய சொல்யூஷன் மெத்தடாலஜி என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத வந்து இன்றைய கிளாஸஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ அது போக லாஸ்ட் கிளாஸஸ்ல ஒரு சில டாபிக்ஸ் வந்து நம்ம பெண்டிங் விட்டுருந்தோம். என்ன விட்டுருந்தோம் அப்படின்னா, ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டினா என்ன, அதோடைய கொஞ்சம் ஒரு சில டவுட்ஸ் இருக்கிறதெல்லாம் விட்டுருப்போம். கரெக்ட்டுங்களா? ஸோ அது எல்லாமே நம்ம இன்றைய கிளாஸஸ்ல வந்து கவர் பண்ணிடுவோம். ஐ ஹோப் அப் டு திஸ் டுடேஸ் கிளாஸ் மேபி ஐ வைண்ட் அப் தி மேட்ரிக்ஸ் ஓவரால். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னா, சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இதுதான் வந்து நம்ம இன்றைய கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு லீனியர் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னா என்ன இருக்கும்? We know the linear equation of a straight line. What is that? Some y equal to mx plus c, like that. Here c is a constant, x is a variable, and m is the slope. Okay, so like that, if the system of linear equations வந்து என்னோட generalized equations எப்படி இருக்கும்னா, it should like this: a11 plus a12 x2 plus a13 x3 plus dot 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 and so on plus a1n into xn, which is equal to b1. Similarly, a22 x1 plus a22 x2 plus and so on a2n into xn, which is equal to b2. And similarly, I take some m number of equations. So am1 is a21 am1 into x1 plus am2 into x2 plus dot 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 up to amn xn, which is equal to bm. So இந்த மாதிரி ஒரு ஜெனரலைஸ்டு ஈக்குவேஷன்ஸ் வந்து சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ இதை வந்து நான் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்னா மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டுக்கு, இட் ஷுட் பி லைக் திஸ். ஸோ இதை எந்த மாதிரி எழுதுறேன் அப்படின்னா, ஸோ ஏஎக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு பி, இந்த ஃபார்மேட் வந்து என்னால் எழுத முடியும். இதில் ஏங்கிற மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னா, a11 a12 டாட் 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 a1n, similarly a21 a22 டாட் 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 a2n, and similarly am1 am2 dot 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 amn into x1 x2 dot 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 is xn, which is equal to some b1 b2 dot 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 bm. So this is the generalized format நான் இப்படி தான் எழுத முடியும். சரிங்களா? இதுல இந்த சிஸ்டத்துக்கு வந்து எனக்கு சொல்யூஷன்ஸ் வந்து கண்டிப்பா தேவை. ஸோ அந்த சொல்யூஷன்ஸ் வந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ பிஃபோர் என்டரிங் இன்டு தட், இந்த ஈக்குவேஷன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஈக்குவேஷனே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து என்னன்னா நான் ஹோமோஜீனியஸ், சரிங்களா? இன்னொன்று வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹோமோஜீனியஸ் அப்படின்னு ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. இது ஹோமோஜீனியஸா நான் ஹோமோஜீனியஸா அப்படிங்கிறத எதை வச்சு சொல்லுவோம்னா மேடம், இங்கே பி இருக்கு பார்த்தீங்களா, அதோட வேல்யூ வச்சு இஃப் பி இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருந்ததுன்னா அந்த ஈக்குவேஷன் வந்து இட் இஸ் அ நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். சப்போஸ் இஃப் பி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது வந்து ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸ்ல வந்து எனக்கு உள்ள வரும். சரிங்களா? அப்போ இந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ்ல மொத்தம் ரெண்டு டைப் இருக்கு. The first one is non homogeneous and the second one is homogeneous equations. சரிங்களா? இதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், சொல்யூஷன் மெத்தடாலஜி என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத தான் வந்து நம்ம பார்க்க போறோம். சொல்றது புரிஞ்சுங்களா? ஸோ இதோட சொல்யூஷன் மெத்தடாலஜி அப்படின்னு சொல்லி வரக்குள்ள, சரிங்களா, சொல்யூஷன் மெத்தடாலஜியில் ஃபர்ஸ்ட் there are so many methods is there. நம்ம பார்க்க போகிறது ரெண்டு மெத்தட் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து என்னன்னா மேட்ரிக்ஸ் மெத்தட். இதில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கீங்க. சரிங்களா? ரெண்டாவது வந்து ரேங்க் மெத்தட். இந்த ரெண்டு மெத்தட் தான் வந்து நம்ம மேஜராக பார்க்க போகிறோம். சொல்றது புரிஞ்சுங்களா? இப்போது இந்த மேட்ரிக்ஸ் மெத்தடில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னுடைய மேட்ரிக்ஸ்க்கு நான் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறேன். we know that it is a non homogeneous equation சொல்லியாச்சு. சரிங்களா? அப்போ இது வந்து இதில் வருது நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸில் வருது. சரிங்களா? ஸோ என்னுடைய மேட்ரிக்ஸ் எப்படி சொன்ன ஏஎக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லியிருந்தேன். டெஃபினட்டாக இது வந்து என்னுடைய ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். அப்போது நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் இந்த கேஸ்லனா, என்னுடைய டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து கண்டுபிடிக்கிறேன். சரிங்களா? இஃப் மை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா என்னுடைய சிஸ்டம் வந்து இட் ஷுட் பி கன்சிஸ்டன்ட்.
சரிங்களா, and it has unique solution. determinant of a வந்து not equal to 0 இருந்ததுன்னா. So next இப்போ என்னுடைய determinant வந்து equal to 0 இருக்குன்னு வச்சுக்கலாம். And சரிங்களா, my adjoint of a into b which is equal to 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா then again my system is considered as a consistent. சொல்றது புரிஞ்சுங்களா? ஆனா இங்க சொல்யூஷன் வந்து யூனிக் சொல்யூஷனா இருக்காது, இங்கே என்ன வரும்னா infinitely many solutions அப்படின்னு இருக்கும். சொல்றது புரிஞ்சுங்களா? And third case, if my determinant of a is equal to 0 and my adjoint of a and into b which is not equal to 0 அப்படின்னு இருந்ததுன்னா my system is inconsistent அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணிடலாம். Then my system is inconsistent here. சரிங்களா, இது வந்து மேட்ரிக்ஸ் மெத்தட் வச்சு பார்க்கறது. இப்போ செகண்ட் வந்து ரேங்க் மெத்தட் அப்படின்னு சொல்லி வரப்போ இதுல என்ன பண்றோம் அப்படின்னா so ஏங்கிற மேட்ரிக்ஸ் இருக்கு, we know that it is ax which is equal to b. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஆர்குமெண்ட் பண்ண போறேன். ஆர்குமெண்ட்னா இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை சேர்த்து ஒரே இதில் எழுத போறேன். சரிங்களா, இப்போ இந்த ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ் பண்றேன். சரிங்களா, இப்போ இதுல ரேங்க் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ரோ ஆஃப் ஏ வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா, இதுக்கு வந்து ஒரு ரேங்க் வருதுன்னு வச்சுக்கலாம். புரிஞ்சுங்களா? ஸோ ஐ டேக் சம் n for the sake of simplicity and row of AB இந்த augmented matrix நான் rank கண்டுபிடிக்கிறேன். again the rank is here அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சொல்றது புரிஞ்சுங்களா? if the both rank are equal அப்படின்னா the system has unique solution. சொல்றது புரிஞ்சுங்களா? and similarly here the matrix size is n cross n. சொல்றது புரிஞ்சுங்களா? so now if my row of A which is equal to row of A augment B, சரிங்களா, which is equal to it has some rank R which is less than n. n is nothing but n வந்து என்னன்னு சொன்னா it is a square matrix, அந்த சைஸோட வேல்யூ அப்படியே வருது. அப்படி இருந்ததுன்னா யூனிக் சொல்யூஷன். ஆனா இங்க வர்றது ரேங்க் வந்து n விட கம்மியா இருக்கு பட் ரெண்டுத்துக்குமே ஈக்குவலா இருக்கு அப்படின்னா it has infinitely many solutions. சொல்றது புரிஞ்சுங்களா? and third one வந்து என்ன அப்படின்னா if my rank of the matrix A which is not equal to rank of the matrix A augmented B அப்படின்னா my system is called as inconsistent. இது வந்து இதுல வர்றது it is for non homogeneous equations. சொல்றது புரிஞ்சுங்களா? இந்த ரெண்டு மெத்தட் இருக்கு. இதுல உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து ப்ரிஃபரா இருக்கோ அதை நீங்க எடுத்துக்கலாம். ஐ ஹோப் நம்ம ரேங்க்னு வரப்போ என்ன பண்ணிருப்போம், அந்த டிபெண்டன்ட் ரோ டிபெண்டன்ட் காலம் வச்சு கண்டுபிடிப்போம். ஒரு சில ப்ராப்ளத்துல என்னுடைய டிபெண்டன்ட் ரோ டிபெண்டன்ட் காலம் வந்து வரப்போறது இல்லை. பட் வி நோ தட் த இதுல வந்து என்ன பண்ணிப்போம், ஃபர்ஸ்ட் மெத்தட்ல டிட்டர்மினன்ட் வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா, டிட்டர்மினன்ட்ல வந்து நாட் ஈக்குவல் டு 0 ஈக்குவல் டு 0 ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அதுவே அட்ஜாயின்ட் ஆஃப் ஏக்கு நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து ஒரு ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்துருப்போம். சரிங்களா, ஸோ ஃப்ரம் தட் ஸோ என்ன சொல்றது, கம்பேர் டு ரேங்க் மெத்தட் டிட்டர்மினன்ட் மெத்தடை வச்சு என்னால் ஈஸியாக வந்து இந்த சிஸ்டமுடைய சொல்யூஷன்ஸ் வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ பட் உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ ஜஸ்ட் யூ ஃபாலோ த பர்டிகுலர் மெத்தட். தெர் இஸ் நோ கம்பல்ட்டா. சொல்றது புரிஞ்சுங்களா? ஸோ இது வந்து பார்த்தது வந்து நான் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன்ஸ்க்கு இப்போ நம்ம பார்த்தது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னா ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன்ஸ்க்கு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன்ஸ். ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன்ஸ் கன்சிடர் இட் இஸ் ஆல்சோ ax which is equal to bங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். பட் ஹியர் b ஈக்குவல் டு 0வா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். இதுதான் வந்து ஹோமோஜினியஸ்க்கும் நான் ஹோமோஜினியஸ்க்கும் உள்ள மெயின் டிஃபரன்ஸ். சொல்றது புரிஞ்சுங்களா? ஸோ இங்கே வரக்குள்ள நம்ம அங்கே என்ன சொல்றது ப்ரீவியஸ் கேசஸ்ல பார்க்கக்குள்ள மை சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் இன்கன்சிஸ்டன்ட் பார்த்துருப்போம் நான் ஹோமோஜினியஸ் வரக்குள்ள. பட் இங்க எனக்கு பிங்கிற மேட்ரிக்ஸ் வந்து ஈக்குவல் டு 0வா இருக்கனால அதோடைய சொல்யூஷன் வந்து இட் ஷுட் பி ட்ரைவியல் சொல்யூஷன் ஆர் நான் ட்ரைவியல் சொல்யூஷன்ங்கிறத வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அகைன் இங்கேயும் வந்து அந்த ரேங்க் மெத்தட் அண்ட் மேட்ரிக்ஸ் மெத்தட் இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் மெத்தட் பார்க்க போறேன்.
சொல்றது புரிஞ்சுங்களா? அகைன் ஸோ அங்கே என்ன பார்த்துருப்போம், மை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ விச் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ என்ன பார்த்துருப்போம், மை சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் இட் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன் சொல்லி பார்த்துருப்போமா. அதே தான் இங்கேயும், ஹியர் மை சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் இட் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன். சரிங்களா? இந்த யூனிக் சொல்யூஷன் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரிவியல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சொல்றது புரிஞ்சுங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ் வந்து என்ன பார்த்துருப்போம், y because y we didn't take b means ஏன்னா இங்க b வந்து மேட்ரிக்ஸ் 0 இருக்கு, அதனால நம்ம செகண்ட் கேஸ்ல வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த adjoint of a into b கண்டுபிடிக்க மாட்டோம். அதனால இங்க only 2 கேसेस தான் வரும். அங்க வந்து மொத்தம் 3 கேसेस வரும். ஏன்னா என்ன பண்ணிருப்போம், இங்க adjoint of a இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், adjoint of a into b கூட மல்டிப்ளை பண்ணி சிஸ்டம் கன்சிஸ்டன்ட்டா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் பார்த்துருப்போம். இங்க bங்கிற மேட்ரிக்ஸ்க்கு வேல்யூ இருக்கு, பட் ஆனா நம்ம இங்க பார்க்க போறதுல b யோட மேட்ரிக்ஸோட வேல்யூ வந்து 0. சரிங்களா? அதனால இதுல மொத்தம் 3 கேஸ் வருதா, இங்க வந்து உங்களுக்கு 3 கேஸ் வர வாய்ப்பு இல்லை. ஒன்லி வந்து எத்தனை கேஸ் வரும், 2 கேஸ் தான் வரும். சரிங்களா? அப்போ இங்க வந்து if my determinant of a which is equal to 0 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா my system is has infinitely number of solutions. சரிங்களா? இதுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்லணும்னா நான் ட்ரிவியல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சொல்றது புரிஞ்சுங்களா? ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஸோ ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான். அப்போ ரேங்க் மெத்தட்னு வரப்போ அங்கே என்ன பார்த்துருப்போம் ப்ரீவியஸ் கேஸில், அதாவது ரெண்டுமே ரேங்க் ஈக்குவல் டு என்ன இருந்ததுன்னா யூனிக் சொல்யூஷன், லெஸ் தென் என்ன இருந்ததுன்னா இன்ஃபைனைட்லி நம்பர் ஆஃப் சொல்யூஷன் சொல்லியிருப்போம். அந்த ரெண்டு ரேங்க் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸோட ரேங்க்கும் ரோ ஆஃப் ஏவோட ரேங்க்கும் ஈக்குவலாக இல்லைன்னு என்ன சொல்லியிருந்திருப்போம், இட் இஸ் இன்கன்சிஸ்டன்ட்னு சொல்லியிருப்போம். அதே தான் இங்கேயும், பட் அங்கே அந்த தேர்ட் ப்ராப்பர்ட்டி வராது, ஏன்னா ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ் நம்ம பார்க்க போகிறது இல்லை. அப்போ ரேங்க் மெத்தட்லேயும் அகைன் தேர் ஆர் 2 மெத்தட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னா ரோ ஆஃப் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு n அப்படின்னு இருந்ததுன்னா the system has consistent and it has unique solution. And the second case, my row of a which is equal to r which is less than n அப்படின்னு இருந்ததுன்னா it has infinitely number of solutions. ஸோ இப்போ குறிப்பிட்ட ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா இட் மேபி எது ஹோமோஜினியஸில் வரலாம், அப்படி இல்லைன்னா நான் ஹோமோஜினியஸில் வரலாம். சரிங்களா? ரெண்டே பாசிபிள் தான் இருக்குது. இப்போ நான் ஹோமோஜினியஸ்னு வரக்குள்ள ஒவ்வொன்றுலேயும் 3 கேஸ் இருக்குது. சிஸ்டம் கன்சிஸ்டன்ட்டில் 2, இன்கன்சிஸ்டன்ட்ங்கிறது 1. கன்சிஸ்டன்ஸில் வந்து யூனிக் சொல்யூஷன் ஒன்று வரும், இன்னொன்று இன்ஃபைனைட்லி நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ்னு வரும். இதே ஹோமோஜினியஸில் ரெண்டே கேஸ் தான் வரப்போகுது. சரிங்களா? ஒன்று கன்சிஸ்டன்ட் அண்ட் யூனிக் சொல்யூஷன், இன்னொன்று கன்சிஸ்டன்ட் அண்ட் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ்னு வரப்போகுது. இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய ப்ராப்ளம் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கன்சிடர் ஏ நான் ஹோமோஜினியஸ் system of linear equations representing mathematically an overdetermined system. Such a system will be, இப்போ நான் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம்னா எனக்கு எத்தனை டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க சார், இட் ஷுட் பி கன்சிஸ்டன்ட் அண்ட் யூனிக். அது எப்போ சொல்லியிருந்தேன், எப்போ டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன், இஃப் மை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா இட் ஷுட் பி கன்சிஸ்டன்ட் அண்ட் யூனிக் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? அப்போ கன்சிஸ்டன்ட் யூனிக் சொல்யூஷன்னா டிட்டர்மினன்ட் of a not equal to 0 and it has consistent and having many number of solutions na enna sollirundhen, determinant of a equal to 0 and adjoint of a into b which is equal to 0 va irundhuna indha case sollirundhen. Inconsistent na enna sollirundhen, determinant of a which is equal to 0 and adjoint of a into b which is equal to, sorry, it is not equal to. சரிங்களா? இந்த மாதிரி இருந்ததுன்னா இட் ஷுட் பி இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ இது 3 தான் வந்து எனக்கு பாசிபிள் சொல்யூஷன் ஒரு நான் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஈக்குவேஷனாக இருந்ததுன்னா. சரிங்களா? இதில் பாசிபிள் இல்லாத ஒரே சொல்யூஷன்கள் இருந்தது இன்கன்சிஸ்டன்ட் வித் யூனிக் சொல்யூஷன்ஸ் வந்து இட் இஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். ஸோ இது வந்து ஆப்ஷனாக இருக்காது. அவங்க கொஷினில் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்துக்கலாம். இது வந்து எது பாசிபிள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் ஆப்ஷன் ஏபிடி 3மே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஆப்ஷன்ஸ். சொல்றது புரிஞ்சுங்களா சார்? அண்ட் now consider this question. Okay. So it is a non-homogeneous equation. I might told that equal கிண்டாண்ட இருக்கிறது வந்து என்னோட B matrix. B matrix வந்து 0வா இருந்து எல்லா வேல்யூமே 0வா இருந்ததுன்னா அது homogeneous.
பட் இங்கே வந்து எனக்கு என்ன வரைக்கும் ஈக்குவல் டு இந்த எல்லாமே நம்பர்ஸில் இருக்குது. அப்போ இட் இஸ் அ நான் ஜீரோ வேல்யூ. ஸோ தட் இது வந்து என்னது, இட் இஸ் அ நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ தென் வாட் வேல்யூஸ் ஆஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இட் ஹேஸ் அன் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நான் வந்து என்ன மெத்தட் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன், பெரும்பாலும் வந்து டிட்டர்மினன்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ டிட்டர்மினன்ட் மெத்தடில் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷனுக்கு என்ன சொல்லியிருந்தேன், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ which is equal to 0 and adjoint of a into b which is equal to not equal to 0 அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி, இதானே சொல்லியிருந்தேன். ஈக்குவல் டு 0 சொல்லியிருந்தேன், நாட் ஈக்குவல் டு 0 சொல்லியிருந்தேங்களா? confused ஆகிருக்கிறதுல we check it. Yes. So both are equal to 0 means consistent and infinite number of solution. மாற்றி சொல்லியிருக்கேன் சரிங்களா? ஸோ ஜஸ்ட் ரீகரெக்ட் இட். ஸோ இப்போ இங்கே வந்து எனக்கு மாற்றி சொல்லிட்டேன், இட் இஸ் ஈக்குவல் டு 0, ஹியர் இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ தட் ஹியர் இட் இஸ் அகைன் இட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ நான் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும்னா இட் இஸ் ரைட் த ஈக்குவேஷன். இட் இஸ் 1 1 1 1 3 3 and 1 2 alpha. We know the shortcut in order to determine the determinant. 1 1 1 3 1 2. Just you multiply it, so which is equal to 3 alpha plus 3 plus 2. So we know the shortcut. So இது வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். So minus it should be 3 plus 6 plus alpha. So that it is 3 alpha plus 5. Okay, so minus 9 minus alpha. So therefore 2 alpha minus 4 which is equal to 0. Therefore alpha equal to 2. Alpha equal to 2ங்கிறது ஆப்ஷன் ஏல மட்டும்தான் இருக்கு. சொல்லுங்க புரிஞ்சுங்களா? சப்போஸ் இன் ஆர்டர் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பீட்டா, ஒரு ஒஸ்ட் கேஸ்க்கு சொல்கிறேன் சரிங்களா? சப்போஸ் ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் எனக்கு 2ஆக இருக்குன்னு வச்சுக்கலாம். ஃபார் சேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஜஸ்ட் யூ கன்சிடர். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் 3 I put 2 here. ஸோ இன் சச் கேசஸ் நான் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், என்னுடைய பீட்டாவோட வேல்யூவும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும் சரிங்களா? அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? we know that 1 1 1 and 1 3 3 1 2 alpha. Again just you repeat the first two columns 1 1 1 3 1 2. first two rows வந்து நான் ரிப்பீட் பண்ணி எழுதணும் சரிங்களா? ஸோ 1 3 3 1 3. ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் காலம் சரிங்களா, அதை வந்து நான் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரோவையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். ஸோ தட் ஐ ஸ்ட்ரைக் அவுட் தி ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலம் சரிங்களா? ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியாச்சு. ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நான் சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம செக் பண்ணுறது இந்த டைரெக்ஷனில் பண்ணணும், ஃபில் பண்ணுறது வந்து இந்த டைரெக்ஷனில் பண்ணணும். ஸோ இப்போ இதோட மேட்ரிக்ஸ் இங்கே இருக்குது. இஃப் யூ மல்டிப்ளை திஸ் 3 alpha minus 6 next 2 minus alpha and it should be 0. For this case 3 minus alpha, alpha minus 1 minus 2, and similarly here it is minus 1 again minus 1, it should be 2. So this is the matrix of adjoint A. நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது. இது வந்து எது கூட மல்டிப்ளை பண்ண சொல்லியிருந்தேன், பீட்டா பி சாரி பிங்கிற மேட்ரிக்ஸ் கூட. பியோட வேல்யூ என்னது 5 9 and beta. If you multiply this, so what is the value? And here you know that we find out the value of alpha is 2. So that it should be 0. It should be 0. It should be 1. It should be 1. So that the first value is 0. Second case 5 plus 9 which is equal to 14 minus 2 beta சரிங்களா? And third case minus 5 minus 9 which is equal to minus 14 plus 2 beta. I already told that இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணப்போ எனக்கு வரது எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், 0க்கு ஈக்குவலாக இருக்கணும். So that 14 minus 2 beta which is equal to 0. So therefore 2 beta equal to 14.
பீட்டாவோட வேல்யூ வந்து எனக்கு என்ன கிடைச்சிருக்கீங்க 7 கிடைச்சிருக்கு. ஸோ தட் மை ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். நீங்கள் ஃபர்ஸ்ட் இட் செல்ஃப் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சார். இட் இஸ் விசிபிள். சப்போஸ் இப்போ இங்கே பாருங்க, இங்கே 2 கொடுத்துருக்காங்க, நான் இங்கே வந்து 2ன்னு மாற்றிருக்கேன். இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்ததுன்னா நம்ம சால்வ் பண்ணணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் பண்ணி காட்டினது. பட் நமக்கு இது போகணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் இது கரெக்டாக இருந்தால் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்காக அதை நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதுன்னா லாஸ்ட் இயர் டிஎன்ஏபி கொஸ்டின். ஒன் செகண்ட் சார். அந்த கொஸ்டின், இஃப் த சிஸ்டம் is given by minus 2x plus y plus z equal to a and x minus 2y plus z equal to b and x plus y minus 2z where a comma b comma c are constants is consistent, then it has infinite number of solutions only by. அப்போ சார் இது வந்து எந்த டைப் ஆஃப் சிஸ்டத்துல சார் வரும் எனக்கு? whether it is a homogeneous or non homogeneous? நான் ஹோமோஜினியஸ். ஏன்னா ஏபிசி வந்து கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டாங்க. இஃப் இட் இஸ் 0ன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது வந்து ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன்ஸ்ல வந்திருக்கும். சரிங்களா? பட் அவன் கான்ஸ்டன்ட்னு சொன்னதுனால என்னுடைய ஈக்குவேஷன்ஸ் வந்து டெஃபினட்டா இட் ஷுட் பி நான் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன். சரிங்களா? அண்ட் இட் இஸ் கன்சிஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க. இப்போ கன்சிஸ்டன்ட் வரக்குள்ளே எனக்கு என்ன ஆயிடுது? என்னுடைய டிட்டர்மினன்ட் வந்து ஈக்குவல் டு 0வா நாட் ஈக்குவல் டு 0வான்னு சொல்லணும். பட் கன்சிஸ்டன்ட்ல 2 கேஸ் இருக்கு. ஒன்று இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன், இன்னொன்று யூனிக்யூ சொல்யூஷன். இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் இருந்தால் மட்டும்தான் என்னுடைய டிட்டர்மினன்ட் வந்து விச் இஸ் ஈக்குவல் டு 0. சொல்றது புரிஞ்சுங்களா? அண்ட் மை அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்டு பி விச் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கணும். இப்போ நமக்கு டிட்டர்மினன்ட் கண்டிப்பாக 0வாக தான் இருக்கும் இங்கே. சரிங்களா? நான் சொல்லிட்டேன். அப்போ நம்ம இது மட்டும் கண்டுபிடிச்சா போதும். சரிங்களா? அப்போ இது நான் கண்டுபிடிக்கிறேன்னா எனக்கு என்ன வரும்? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ -2 + 1 + 1 1 -2 + 1 and 1 1 -2. So whether it is a symmetric matrix or not, I have told that diagonal elements க்கு மேல இருக்குறது ஆஃப் diagonal and ஆஃப் diagonal elements ரெண்டுமே பாருங்க ஈக்குவலா இருக்கு. சோ அப்படி இருந்ததுனா if I take that A transpose, definitely அது வந்து எனக்கு என்னவா இருக்கும்? Symmetric matrix ஆ இருக்கும். So now I want to find out the value of adjoint A. So I repeat the first 2 columns and first 2 rows. I hope you understand the shortcut. So just I speed up my process. So now I strike out this and strike out this and rewrite the matrix. It is -5. Okay, and 1 + 2 which is equal to 3 and 1 + 2 which is equal to 3. Suppose நான் ஏதாவது தப்பு பண்ணா கொஞ்சம் சொல்லுங்க, நான் போடுற ஸ்பீட்ல. 1 + 2 which is equal to 3. It should be -5. It should be +3 and it should be 1 + 3 + 3 -5. If we know the property, if the matrix A is a symmetric one, A inverse is symmetric ஆ இருக்கணும். So இந்த மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தாலே தெரியுது it is also somewhat symmetric. Okay, and if you take A B C which is equal to 0, அப்போ எல்லாமே வந்து பார்த்தோம் வச்சுங்களேன். If you multiply this -5A + 3B and plus 3C which is equal to 0, and the second case 3A minus 5B plus 3C which is equal to 0 and 3A plus 3B minus 5C which is equal to 0. சரிங்களா? ஸோ இதை நீங்கள் வந்து சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னவாகும்? இந்த இடத்துல அதோடைய வேல்யூ வந்து கிடைக்கும். இப்போ ஹியர் இதில் வந்து ஏபிசியோட வேல்யூ எப்படி இருக்குங்கிறது தான் வந்து இப்போ நான் வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும். இது எப்படி சார் நான் பண்ணலாம்? It is a matrix, it is not an equation. இது வந்து எனக்கு மேட்ரிக்ஸ் மாதிரி வரும். சரிங்களா? இப்போ இந்த மேட்ரிக்ஸ் மாதிரி வருது அப்படின்னா டெஃபினட்டாக எனக்கு என்ன கண்டிஷன் வரணும்னா, if I add these 3 values, இதை ஆட் பண்ணனா கண்டிப்பாக எனக்கு அதோட வேல்யூ வந்து 0வாக தான் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் it is possible, or otherwise definitely go for rank method. ஸோ பட் ஆனால் இந்த மெத்தட் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் வந்து நமக்கு அன்னோனாக இருந்ததுன்னா நமக்கு இந்த டிட்டர்மினன்ட் மெத்தட் வந்து நமக்கு ப்ரிஃபரபுளாக இருக்கும்.
சப்போஸ் மூணுமே கான்ஸ்டண்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் டிட்டர்மினன்ட் மெத்தட் போகிறது வந்து போகலாம். பட் என்ன ஒரு ப்ராப்ளம் வரும்னு வச்சுங்களேன், இப்போ நமக்கு இங்கே அரைஸ் ஆச்சு பார்த்தீங்களா, -5a + 3b + 3c கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த மேட்ரிக்ஸ் வரக்குள்ள எனக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, we take some values, சரியா, அந்த வேல்யூ எடுத்துக்கிட்டு அதுல இருந்து நம்ம சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா, அப்போ அந்த வேல்யூஸ் வந்து எனக்கு எப்படி இருக்கணும்னா இதை என்ன சொல்றது, அதுல இருந்து இந்த கன்க்ளூஷன் வந்து கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி 3 அன்னோன் வேரியபிள் இருக்கக்குள்ள கண்டிப்பாக நம்ம இந்த டிட்டர்மினன்ட் மெத்தட் போகிறது வந்து சம்வாட் காம்ப்ளிகேட். அதாவது 2 நம்பர்ஸ் கொடுத்து ஒரு அன்னோன் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம பண்ணுறது ஈஸி. அதர்வைஸ் பெஸ்ட் வி மூவ் ஆன் டு தி ரேங்க் மெத்தட். ரேங்க் மெத்தடில் நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வி நோ தட் நம்ம என்ன சொல்கிறது, திஸ் டயகனல் எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக 0 ஆக்க ட்ரை பண்ணுவோம். அப்போ 0 ஆக்க ட்ரை பண்ணக்குள்ள டெஃபினட்டாக நமக்கு ஒரு கண்டிஷன் கிடைக்கும். அந்த கண்டிஷனில் வந்து நம்ம ஈஸியாக டெரிவ் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இதே ப்ராப்ளத்தை வந்து நான் ரேங்க் மெத்தடில் போடுறேன். ஸோ போடக்குள்ள அந்த உங்கள் சொல்யூஷன் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ தட் 3 வேரியபிள் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக என்னால் பண்ண முடியாது. ஈக்குவேஷன்ஸ் ஆர் இட் இஸ் -2 +1 +1 and 1 -2 +1 1 1 -2. Here it is A B C. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஸோ we know that R2 which is equal to 2R2 plus R1. ஸோ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம், -211A. so that it is 0 -4 + 1 which is equal to -3 and 2 + 1 which is equal to 3. Here it is 2b plus a. And similarly R3 which is equal to again 2R3 plus R1, so that it is 0 2 + 1 which is equal to 3 and -4 + 1 which is equal to -3 and 2c plus a. I go. So next case வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, R3 which is equal to R3 plus R2. So therefore -2 1 1a 0 -3 -3 2b plus a 0 and 0 0. So therefore 2a plus 2b plus 2c இந்த மாதிரி கிடைக்கும். இதில் நான் 2 காமனாக வெளியே எடுத்துறேன்னு வச்சுக்கலாம். மீதி என்ன கிடைக்கும், a plus b plus c கிடைக்கும். சொல்றது புரிஞ்சுங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போது என்னுடைய இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ்னு வரக்குள்ள என்னுடைய ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏவும் ரேங்க், இது வந்து ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த டாட்டர் லைன் போடுற பார்த்தீங்களா, இது வந்து ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். இப்போது இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து என்னது, 2. ஏன்னா இந்த ரோ ஃபுல்லாக எனக்கு என்னவா இருக்குது, 0வா இருக்குது. அப்போது அட்ஜாயின்ட் ஆஃப் ஏவோட ரேங்க் எனக்கு என்னவா இருக்கணும், இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷனுக்கு ஈக்குவலாக இருக்கணும். எப்போ ஈக்குவலாக இருக்கும், இந்த எலிமெண்ட் வந்து 0வா இருந்தால் மட்டும்தான் எனக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போது இந்த a plus b plus c இருக்குது பார்த்தீங்களா, கண்டிப்பாக இதோட வேல்யூ 0வா இருந்தால் மட்டும்தான் அந்த ரேங்க் வந்து 2ஆ இருக்கும். ஸோ திஸ் இஸ் த நெசசிட்டி கண்டிஷன். ஸோ இது எதுக்காக 2 மெத்தடில் சொல்லணும்னா, இப்போ ஒரு சில ப்ராப்ளத்துக்கு வந்து எனக்கு இந்த ரேங்க் மெத்தட் இப்போ நான் பார்த்தேன் பார்த்தீங்களா, இப்போ ப்ரீவியஸ் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஒரு அன்னோன் இருந்தது. சரிங்களா, அந்த ஒரு அன்னோனை நம்ம டிட்டர்மினன்ட் வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். பட் இந்த கேஸில் 3மே அன்னோனாக கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி 3மே அன்னோனாக வரக்குள்ள நம்ம இதில் இருந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கன்க்ளூஷன்ஸ்க்கு நம்மளால வர முடியாது. அதர்வைஸ் வி மூவ் ஆன் டு தி சொல்யூஷன் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன்ஸ். பட் இதில் சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது நமக்கு என்ன ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இது 3மே ஈக்குவலுக்கு இந்த இடம் 0 இருக்குது. அதனால் இந்த மெத்தடில் என்னால் கண்டிப்பாக ப்ரொசீட் பண்ண முடியாது. சரிங்களா, ஸோ தட் ஐ மூவ் ஆன் டு தி ரேங்க் மெத்தட். அப்போது எந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு எந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணணுங்கிறத பை ப்ராக்டிஸ் மட்டும் தான் நம்மளால் கொண்டு வர முடியும். ஃபர்ஸ்ட் ஒன், ஆப்ஷன் ஏ. Option A, a plus b plus c which is equal to 0. It is one of the TANCET question in 2011 and the TNEB question is looks like this. TNEB question எப்படி இருக்கும்னா, once again இது லாஸ்ட் இயர் TNEB கேட்டது. K for which the system of equation is given by as a non-trivial solution. இப்போ ஈக்குவல் இந்த 0 இருக்கிறதுனால இது வந்து எந்த மெத்தடில் வரும், இட் இஸ் அ homogeneous equations அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன்ல மொத்தம் எனக்கு எத்தனை கேஸ் இருக்கு, 2 கேஸ் தான் இருக்கு. சரிங்களா, ஒன்று வந்து ட்ரிவியல் சொல்யூஷன், இட் இஸ் அ யூனிக்யூ சொல்யூஷன். இன்னொன்று
நான் யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஐ மீன் நான் ட்ரிவியல் சொல்யூஷன் சொல்லியிருப்போம். நான் ட்ரிவியல் சொல்யூஷன்னா என்னுடைய டிட்டர்மினன்ட் ஆஃப் த வேல்யூ வந்து எனக்கு என்னவா இருக்கும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் த வேல்யூ வந்து எனக்கு என்னவா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். It is non-trivial solution. Yes, my determinant of which is equal to 0 அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ நான் என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு determinant உடைய வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். So 3 3 and 3 3k minus 8 3 again 3 சார் அப்படி சொல்லலாம். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா எனக்கு டிட்டர்மினன்ட் வந்து எப்போ 0வா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். எனி 2 rows or 2 columns should be equal, then டெஃபினட்டா என்னுடைய டிட்டர்மினன்ட் வந்து ஈக்குவல் டு 0வா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? இப்போ இது எல்லாமே 3 3 இருக்கு. அப்போ இந்த எலிமெண்ட் வந்து எனக்கு 3ஆ இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்போ இந்த டிட்டர்மினன்ட் வந்து எனக்கு எதுக்கு சார் ஈக்குவலா இருக்கும்? கண்டிப்பா 0க்கு ஈக்குவலா இருக்கும். am I கரெக்ட்டா ராங்? கரெக்ட்டா ராங்? டெஃபினெட்லி இட் should be equal to 0. அப்போ therefore 3k minus 8 வந்து டெஃபினட்டா ஈக்குவல் டு 3ஆ இருந்ததுன்னா டெஃபினட்டா டிட்டர்மினன்ட் வந்து ஈக்குவல் டு 0வா இருக்கும். நான் சொல்ற கான்செப்ட் புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? அப்போ 3k ஈக்குவல் டு 11, k ஈக்குவல் டு 11/3 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் வந்துருங்களா? அப்போ கண்டிப்பா ஆப்ஷன் ஏவும் கிடையாது, ஆப்ஷன் பியும் கிடையாது. இட் மே பி எய்தர் 2 ஆர் 3 ஆர் 4. ரெண்டு கண்டிஷன் இருக்கு. நீங்க சொன்னது ஒரு கண்டிஷன். இது வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். நீங்க சொல்றது 2 1 1 1 2 1 1 1 2 அப்படிங்கிறது என்னன்னா டயகனலுக்கு மேலேயும் கீழேயும் இருக்கிறது. சரிங்களா? அப்படி இருக்கக்குள்ள டெஃபினட்டா என்னுடைய மேட்ரிக்ஸ் வந்து என்னவா இருக்கும்? டெஃபினட்டா 0வா இருக்கும். ஸோ அப்போ அந்த கண்டிஷன் நம்ம வர இதை ஆஃப் டயகனலை கம்பேர் பண்ணோம்னா டயகனல் வந்து எனக்கு 2 டைம்ஸ் இருக்கணும். நீங்க சொல்ற கான்செப்ட். ஸோ அப்போ அந்தபடி நீங்க அந்த 2/3 போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வேல்யூ தெரியும். 3 × 2/3 minus 8. therefore minus 6. இந்த 2 டைம்ஸ் இந்த டிஃபரன்ஸ் நமக்கு வரது தெரியும். சரிங்களா? நம்ம அதை வச்சு கன்க்ளூஷன் கொடுத்துடலாம். சரிங்களா சார்? அப்படி இல்ல எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து டவுட்டா இருக்கு சார், இது எனக்கு தேவையே இல்லை அப்படின்னா இந்த கண்டிஷன் we know that இப்போ நம்ம இந்த 3k minus 8 சொன்ன பாத்தீங்களா, which is equal to 3 அப்படின்ட்டு எப்போ டிட்டர்மினன்ட் 0வா இருக்கும்? எனி 2 rows 2 columns should be equal, definitely determinant equal to 0. அப்போ 11/3 கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ இன்னொன்று கண்டுபிடிக்கணும். எனக்கு கண்டுபிடிக்க டவுட்டா இருக்கு அப்படின்னா from the answer you do that. இப்போ 2/3 நீங்க ஃபிராக்ஷன் போட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து குழப்பம் உங்களுக்கு. இந்த இடத்துல கேக்கு வந்து 2/3 போட்டு அடிச்சீங்கன்னா குழப்பம். அதுவே நம்பர் 2 போட்டு சப்ஸ்டிட் பண்ணுங்க, டிட்டர்மினன்ட் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா? from the answer. நான் வந்து worst கேஸ்க்கு சொல்றேன். if you know the property very well like this, சரிங்களா? இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா பண்ணலாம். சரிங்களா? அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பரை சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கண்டிப்பா அந்த இடத்துல -2. சரிங்களா? 3 3 அகைன் இட் should be 3 - 2 + 3 அகைன் 3 3 - 2 கிடைக்கும். கண்டிப்பா இந்த மேட்ரிக்ஸ் வந்து எனக்கு 0வா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்க டிட்டர்மினன்ட் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும். ஏன்னா we know the shortcut. அப்போ கண்டிப்பா இந்த ரெண்டு ஆப்ஷன்ல எது கரெக்ட் எது தப்புங்கிறத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்ன சொல்றது, ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம என்ன சொல்றது கரெக்டாக ஒரு ஷார்ட்கட் வச்சு கண்டுபிடிச்சிட்டோம், செகண்ட் ஆப்ஷன் வந்து கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த ஆன்சர்ஸ் வந்து சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு நான் சொல்றேன், ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சிச்சுன்னா there is no issues at all. எனக்கு ப்ராப்பர்ட்டிஸே தெரியல சார் அப்படின்னா கண்டிப்பாக ஒன்றை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், இன்னொன்று நம்ம நார்மலாக ஃப்ரம் தி ஆன்சர் ஒர்க் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். சொல்றது புரிஞ்சுங்களா? இது லாஸ்ட் டைம் நம்ம டிஎன்இல கேட்ட கொஸ்டின். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3. சரிங்களா சார்? there are so many questions is there. For the time being I move on to the next question. So next question for the next topic வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ லாஸ்ட் கிளாஸ் ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டர்ஸ் பார்த்துட்டோம். கடைசி டாபிக் வந்து nature of quadratic form. It should be very easy. Nature of quadratic. சார் இது ஒன்றுமே இல்லை சார், ரொம்ப சிம்பிள் சார். சரிங்களா? ஒரு ஈக்குவேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி 2x1² some plus take 3x2² minus x3² plus 4x1x2 plus 5x1x3 plus 6x2x3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஜென்ரலைஸ்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னா இதனால் மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியும் சார். அந்த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னா திஸ் டயகனல் எலிமெண்ட்ஸ் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அந்த x1² x2² இருக்கு பார்த்தீங்களா, அதோட வேல்யூவாக இருக்கும். அண்ட் சிமிலர்லி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x3².
இந்த மாதிரி போட்டுருங்க. இப்போ இந்த 1 2 இருக்கு பார்த்தீங்களா, அப்போ இந்த வேல்யூவை நான் 2 இடத்துல ஸ்பிட் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். அதனால இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூல பாதி இங்கே எழுதணும். நான் 2 இடத்துல ஃபில் பண்ண போறேன். அதனால ஆஃப் த டைம்ஸ் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1 x2. அப்போ இங்கேயும் அதே தான் வரப்போகுது. அப்போ இங்கே எனக்கு என்ன சார் வரும்? ஆஃப் த வேல்யூ ஆஃப் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1 x3. அப்போ இந்த வேல்யூ எனக்கு எங்கே வரப்போகுது? இங்கே வந்துடும். சரிங்களா? அண்ட் சிமிலர்லி 1/2. ஏன்னா இங்கே ஒரு என்ட்ரி இருக்கு, ஆனால் நான் 2 இடத்துல ஃபில் பண்ணணும். அதனால தான் பாதியாக கன்சிடர் பண்ணுறேன். x2 x3. ஸோ லைக் இதை இப்படி ஃபில் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு அந்த மேட்ரிக்ஸ் வந்து கிடைச்சிடும் சார். இப்போது இந்த மேட்ரிக்ஸில் இருந்து அதோடைய நேச்சர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சொல்றது புரிஞ்சுங்களா? நம்ம நேச்சர் ஆஃப் த குவாட்ரேட்டிக் தான் ஃபார்ம் பண்ணும். இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் டெஃபனைட், இன்னொன்று நெகட்டிவ் டெஃபனைட். சரிங்களா சார்? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாசிட்டிவ் செமி டெஃபனைட், அண்ட் ஃபோர்த் ஒன் நெகட்டிவ் செமி டெஃபனைட், அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் இன்டெஃபனைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மொத்தம் 5 இருக்கு. இது எதை வச்சு சொல்லணும்னா சார், என்னுடைய ஐகன் வேல்யூஸ் வச்சு சொல்லணும் சார். எல்லாமே வந்து எதை வச்சு சொல்லணும்? ஐகன் வேல்யூஸ். ஐகன் வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்க தெரியும் இந்த மேட்ரிக்ஸ்ல இருந்து. எல்லா ஐகன்ஸ் வேல்யூமே பாசிட்டிவா இருந்ததுன்னா இட் ஷுட் பி பாசிட்டிவ் டெஃபனைட். எல்லா ஐகன்ஸ் வேல்யூமே நெகட்டிவா இருந்ததுன்னா இட் ஷுட் பி நெகட்டிவ் டெஃபனைட். அதாவது பாசிட்டிவும் இருக்கு, ஜீரோ இருக்கு, தேர் இஸ் நோ நெகட்டிவ் அப்படின்னா பாசிட்டிவ் செமி டெஃபனைட். அதே மாதிரி என்னுடைய ஐகன் வேல்யூஸ் வந்து one second sir, it's closed. So one negative semi definite என்ன சார் வரும்? என்னோட ஐகன் வேல்யூஸ் வந்து நெகட்டிவாகவும் இருக்கும், ஜீரோவாகவும் இருக்கும். சார் நான் விண்டோஸ் ஓப்பன் பண்ண நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? அதுமாதிரி இன்டெஃபினைட்னு வச்சிங்களேன், அப்போ என்னோட ஐகன் வேல்யூஸ்ல வந்து நெகட்டிவும் இருக்கும், பாசிட்டிவ் ரெண்டுமே கலந்து இருந்ததுன்னா அது வந்து நான் என்னன்னு சொல்வேன்? இன்டெஃபினைட்னு சொல்வேன். ஸோ இந்த ஐகன் வேல்யூஸ் வச்சு தான் என்னுடைய அந்த குவாட்ரேட்டிக் ஃபார்முடைய நேச்சர் வந்து நான் டிஃபைன் பண்ண முடியும். சொல்றது புரியுதுங்களா சார்? என்ன சொல்ல வரேன்ட்டு சார், இன்டெஃபினைட் அப்படின்னா ஐகன் வேல்யூஸ் வந்து பாசிட்டிவும் நெகட்டிவ் ரெண்டுமே வந்து எனக்கு கலந்துருக்கும். சொல்றது புரிஞ்சுங்களா? இதுதான் வந்து மெயின் டிஃபரன்ஸ். அப்புறம் இதில் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் கொஷின் ட்விஸ்ட் பண்ணி கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 2 கொஷின் தான் இந்த இதில் ட்விஸ்ட் பண்ண முடியும். நம்ம ஐகன் வேல்யூஸ் வச்சு ஈஸியாக சொல்லிடலாம் என்ன நேச்சர் அப்படின்ட்டு, பிரச்சனையே இல்லை. பட் இதில் எக்ஸஸாக கேட்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒன்று வந்து இண்டெக்ஸ்னா என்னன்னு சொல்லி கேட்பாங்க, இன்னொன்று சிக்னேச்சர்னா என்னன்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? இது ரெண்டும் தான் வந்து நமக்கு ட்விஸ்ட் பண்ணணும்னு கேட்டாங்கன்னா பாசிபிள் வந்து ரொம்ப கம்மி. ஒரு ஒஸ்ட் கேஸ்க்கு நம்ம அதையும் பார்த்துருவோம். சரிங்களா? இப்போ இண்டெக்ஸ் அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு இந்த குவாட்ரேட்டிக் ஃபார்ம் அந்த கொடுத்துருக்காங்க பாருங்க. சொல்றது புரிஞ்சுங்களா? அதுல இந்த ஸ்கொயர் டேர்ம் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. இதுல மொத்தம் 3 ஸ்கொயர் டேர்ம் இருக்கா? மற்றதெல்லாம் ஸ்கொயர் டேர்ம் கிடையாது. சொல்றது புரிஞ்சுங்களா? இந்த ஸ்கொயர் டேர்ம்ல எத்தனை வந்து பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதுல எத்தனை இருக்கு? எழுதிருக்கிறதுல மொத்தம் 3 இருக்கு. x1 ஸ்கொயர், x2 ஸ்கொயர், x3 ஸ்கொயர். இதுல அப்ப 2 தான் வந்து பாசிட்டிவ் வேல்யூ இருக்கு, 1 வந்து நெகட்டிவ் வேல்யூ இருக்கு. அப்போ இதோட இண்டெக்ஸ் வந்து என்னன்னா 2. எத்தனை டேர்ம்ஸ் வந்து பாசிட்டிவா இருக்கோ அதை வந்து நான் இண்டெக்ஸ்னு சொல்லுவேன். சொல்றது புரிஞ்சுங்களா சார்? என்ன சொல்ல வரேன்ட்டு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமாக கேட்டுருங்க. அதே மாதிரி சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லி வரக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா, இதோடைய டிஃபரன்ஸ் எதோட டிஃபரன்ஸ்னா, இதுல பாசிட்டிவ் ஸ்கொயர் டேர்ம்ஸ் எத்தனை இருக்கு, அதே நெகட்டிவ் ஸ்கொயர் டேர்ம்ஸ் எத்தனை இருக்கு, ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன. இப்போ இங்க பாசிட்டிவ் ஸ்கொயர் டேர்ம்ஸ் எத்தனை இருக்கு? 2 இருக்கு. 2x1 ஸ்கொயர் + 3x1 ஸ்கொயர். நெகட்டிவ் எத்தனை இருக்கு? ஒண்ணே ஒன்று இருக்கு. அப்போ அது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ? 2 - 1 1. அப்போ இதோட சிக்னேச்சர் வந்து என்னதுன்னா 1. சொல்றது புரிஞ்சுங்களா? பாசிட்டிவ் டேர்ம்ஸ் எத்தனை இருக்கு, நெகட்டிவ் டேர்ம்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இதுல வேற எதுவுமே வந்து டிஃபரன்ஸ் கிடையாது. அண்ட் ஒன் மோர் திங், என்னுடைய தட்ஸ் ஆல். இது ரெண்டும் தான் இண்டெக்ஸ் அண்ட் சிக்னேச்சர். கேட்கறது தான் ஒஸ்ட் கேஸ்க்கு இது கேட்கலாம் சார். இது ரெண்டும் தான் இதில் வந்து என்னால் கேட்க முடியும், வேற எதுவுமே கேட்க முடியாது. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர் திஸ் ப்ராப்ளம். ஜெனரலைஸ்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம், x1 ஸ்கொயர் + 2x2 ஸ்கொயர். அப்போ அப்படி இருக்கக்குள்ள டயகனல் எலிமெண்ட்ஸ் வந்து என்ன சொல்லியிருந்தேன், இது வந்து x1 ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் இங்கே இருக்கிறது, இது வந்து x2 ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட், இது x3 ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட், இது வந்து x1 x2 x1 x3 x2 x3 அதோடைய கோஎஃபிஷியன்ட்ஸ். மற்ற எதுவுமே ஈக்குவேஷன்ஸ்ல கொடுக்கல. இப்போ இந்த மேட்ரிக்ஸ்க்கு ஐகன் வேல்யூஸ் என்னவா சார் இருக்கும்? இந்த மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூஸ் என்னென்ன? இது வந்து என்ன மேட்ரிக்ஸ்? ஓகே, பாசிட்டிவ் டெஃபனைட். நான் அது
கரெக்ட் ஆன்சர் சொல்லல. பட் இது என்ன மேட்ரிக்ஸ் எனக்கு? இட் இஸ் அ டயகனல் மேட்ரிக்ஸ். அவன் கரெக்டாக தான். ஏன்னா ஆஃப் டயகனல் எலிமெண்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து ஜீரோவாக இருக்குது. இப்போ டயகனல் மேட்ரிக்ஸ்க்கு ஐகன் வேல்யூஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். The eigenvalues are equal to the principal diagonal elements. So that my eigenvalues are 1, 2, 0. So here my eigenvalues வந்து எல்லாமே பாசிட்டிவாகவும் இருக்குது, ஜீரோவாகவும் இருக்குது. அதனால் இது வந்து என்னன்னு சொல்லலாம், பாசிட்டிவ் செமி டெஃபனைட் அப்படின்னு சொல்லலாமா? ஸோ இதான் வந்து என்னுடைய ஆன்சர்.